பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை நமக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, அது என்னவென்று சொன்னால், நாம் கர்த்தரை நம்புவதிலே நாம் இடைவிடாமல் இருக்க வேண்டும், இடைவிடாமல் நாம் கர்த்தரை நம்ப வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? சில நேரத்திலே நாம் கர்த்தரை நம்புகிறோம், சில நேரத்திலே சூழ்நிலைகள் கடினமாகும் பொழுது நாம் கர்த்தரை நம்புவதை நாம் விட்டு விடுகிறோம். அப்படியல்ல, இடைவிடாமல் நாம் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையிலே நம்புகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நமக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறது. அன்பானவர்களே, இதற்கு ஒரு அநேகரை நாம் உதாரணங்களாக நாம் சொல்லலாம். பிரியமானவர்களே, அநேகர் இடைவிடாமல் கர்த்தரை நம்பினவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, உதாரணத்திற்கு ஒரே ஒரு மனுஷனை நான் சொல்ல நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, அவர் பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு மனுஷன். அவரை குறித்து அநேக முறை நாம் செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர் வேறு யாருமே கிடையாது, யோபு தான். யோபு புஸ்தகத்தில் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை அவர் இப்படியாக சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்கள், இந்த வார்த்தை யோபு சொல்லும் பொழுது அவருடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அவர் இழந்து போனார். தன்னுடைய பிள்ளைகளையும் இழந்து போனார், தன் சரீர சுகத்தை இழந்து போனார், தன்னுடைய ஆஸ்தி இழந்து போனார், தன்னுடைய நன்மதிப்பை இழந்து போனார், தன்னுடைய கணக்கற்ற வேலைக்காரர்களை அவர் இழந்து போனார். எல்லாவற்றையும் இழந்து போன மனுஷன் அவர் சொல்லுகிறார், இது மட்டுமல்ல, நான் எதை இழந்தாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது இருக்கிறதான நம்பிக்கையை நான் இழக்க மாட்டேன், நான் அவரை நம்புவதை நான் விட்டுவிட மாட்டேன். இதனுடைய அர்த்தம் என்ன? நான் எதை இழந்தாலும் கர்த்தர் மேல் எனக்கு இருக்கிற நம்பிக்கையை நான் இழந்து போக மாட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளையே, சில நேரத்தில் நமக்கு தோணும், பிசாசு நம்முடைய இருதயத்தில் பேசுவான், நீ கடவுளை நம்பி 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 இயேசுவை நம்பி நம்பி உனக்கு என்ன பிரயோஜனம்? இருந்தது மொத்தமும் இழந்ததை தவிர உனக்கு வேறு என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது என்று சொல்லி பிசாசு நம்மிடத்தில் பேசுவான். அன்பானவர்களே, ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் இழந்து போனார். ஆனால் கர்த்தர் மீது அவர் நம்பிக்கை இழக்கவில்லை. அதனுடைய விளைவு என்ன? அவர் கர்த்தரை நம்பினார். கர்த்தர் நான் இழந்ததை மீண்டுமாக கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி அவர் விசுவாச அறிக்கையிட்டார். எனக்கு அன்பானவர்களே, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன் என்று சொல்லி அவர் விசுவாச அறிக்கையிட்டார். என் வாழ்க்கையிலே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது என் வாழ்க்கையில் என்று சொல்லி அவர் விசுவாச அறிக்கையிட்டார். எனக்கு அன்பானவர்களே, கடைசி வரைக்கும் கர்த்தர் மீது இருக்கிற நம்பிக்கையை அவர் விட்டுவிடவில்லை. அதன் விளைவு என்ன? அவர் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் மீண்டுமாக அவருக்கு திரும்ப கொடுத்தார். காரணம் என்ன? இடைவிடாமல் கர்த்தர் மேல் அவருக்கு இருந்ததான நம்பிக்கை. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அளவுக்கு அதிகமான போராட்டங்கள் சில நேரத்தில் வரலாம், நிந்தனைகள் வரலாம், சகித்து கொள்ள முடியாத அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் வரலாம். அன்பானவர்களே, சில நேரத்தில் நாம் நம்பினவர்கள் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. சில நேரத்தில் சொல்லுவாங்க, பிரதர், கை கிட்ட வருகிறது ஆசீர்வாதம், இனி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு என்று சொல்லும் பொழுது, நினைக்கும் பொழுது அது மீண்டுமாக என்னுடைய கையை நழுவி போகிறது. இனி அவ்வளோதான், என்னுடைய போராட்டங்கள்லாம் முடிகிறது, என் பிரச்சனைகள்லாம் முடிகிறது, இனி அவ்வளோதான், எனக்கு ஆசீர்வாதம் வந்துவிட்டது என்று சொல்லி கை கெட்டின தூரத்தில் இருப்பது போல இருக்கிறது. ஆனால் மீண்டுமாக அந்த ஆசீர்வாதம் என்னை விட்டு பறிக்கப்படுகிறது. என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்தித்து நான் சகித்து நான் ஏமாந்து போனேன், நான் சலித்து போயிருக்கிறேன் என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீர்களோ? இனி ஆண்டவர் என் வாழ்க்கையில நன்மை செய்ய வாய்ப்பே இல்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீர்களோ? கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நீ இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. நீ இடைவிடாமல் என்னை நம்பும் பொழுது நான் உனக்கு நிச்சயமாக நான் நன்மையை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எனவே நாம் இடைவிடாமல் கர்த்தரை நம்புவோமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள்
ஆண்டவரே என்ன வந்தாலும் ஆண்டவரே அப்பா எதை இழந்தாலும் ஆண்டவரே உன் மேல் இருக்கிற நம்பிக்கை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே உம்மை உறுதியாய் நம்பக்கூடிய அந்த நம்பிக்கை கர்த்தர் எங்களுக்கு தந்து நடத்தும்படியாய் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் அவருக்கு கூட இருந்து ஜெயத்தை கொடுக்கும்படியாய் இயேசு நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.